படம் எப்படி? செம்மையா இருக்குங்க. ஃபுல்லா நீங்க பாக்கலையா? நான் இன்னும் பார்க்கல. ஓகே, படம் சூப்பரா இருக்கு. ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட். சாரி, என்டர்டைன்மெண்ட்னா விறுவிறுப்பா போகுது. கொடுக்குற காசுக்கு வர்த்து தான். நீங்க ஜஸ்ட் விறுவிறுப்பா சூப்பரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கதையை சொல்றதுனால கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்கு. எங்கேயும் சிரிப்பெல்லாம் படம் ஃபுல்லா எங்கேயுமே சிரிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் 2 செகண்ட் ஒரு இடத்துல மட்டும்தான் சிரிப்பு வருது. ஓகேங்களா? மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஃபுல்லா விறுவிறுப்பா இருக்கு. அப்படி குனிய கூட டைம் இல்ல, போன் நோண்ட கூட டைம் இல்ல. அந்த அளவுக்கு எங்கேஜா வச்சிருக்காங்க. ஆமா, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், எவ்ரி செகண்ட் வந்து செகண்ட் பார்ட்ல வந்து அவ்வளவு எங்கேஜா வச்சிருந்தாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது படம் பாட்டு போயிட்டு இருக்கோம், ஒரு 5 நிமிஷம் நான் வந்துட்டு இருக்கேன் சார், போன்ல பேசுவாங்க, யாராவது போன் பேசிட்டு இருப்பாங்க, திருப்பி அடுத்தது அப்படி போவோம். அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. எவ்ரி செகண்ட் ஒருத்தர் எங்கேஜா வச்சுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல அப்படி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி நான் ஒரு படம் பார்க்கல. ஒரு 5 நிமிஷம் போன் பேச கூட திருப்பி கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். பட் இங்க அப்படி இல்லவே இல்லை. எவ்ரி சீன் வந்து நம்ம பார்த்துதான் ஆகணும்ன்ற மாதிரி அப்படி எங்கேஜா கொண்டு போயிருக்காங்க. அவர் மகேஷாசுர மத்தினி மாதிரி 2 ஃபைட்டு காமிக்கிறாங்க. சூப்பரா இருக்கு. மற்றபடி லாஜிக் ஓட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஸ்ரீலங்கா ஃபகத் ஃபாசில் வந்து கடத்தல பிடிக்கிறதுக்காக போறாரு. ஆனா பார்டர் தாண்டும் போது ஸ்ரீலங்கால வந்து ஃபிஷிங் போட்டு மட்டும் அலௌடுன்னு சொல்றாங்க. அது மட்டும் கொஞ்சம் லாஜிக் ஓட்டையா இருக்கு அந்த இடத்துல மட்டும். ஆனா அது வந்து நீங்க பெரிய ஓட்டையெல்லாம் நீங்க ட்ரால் பண்றதுக்கு அப்படிலாம் தெரியாது. நீங்க விறுவிறுப்பா பார்க்கும்போது ஒன்றும் தெரியல. யாரும் ட்ரோல் பண்ணி இந்த படத்துல இத்தனை ஓட்டம் இருக்கோ அப்படிலாம் காமிக்கிற மாதிரி இல்லவே இல்லை. நீங்க விறுவிறுப்பா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. குடுக்குற காசுக்கு வர்த்து, நல்ல என்டர்டைன்மெண்ட். அந்த மாதிரி லென்த்தா இருந்தாலும் தெரியல. அதாவது ஒரு 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சு வந்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு பக்கவா இருக்கு. யூஸ்வலா நானே என்ன சொல்லுவேன்னா, தயவுசெய்து படங்களை இவ்வளவு பெருசா கொண்டு போகாதீங்க, ஒரு 2 ஹவர்ஸோட நிறுத்திக்கிட்டா தட் வுட் பி பெட்டர். நம்ம ஆபீஸ் பர்மிஷன்ல வரலாம், இல்ல வீட்டுல வயசானவங்க விட்டு வரலாம், குழந்தைய விட்டு வரலாம். எப்படி ஒரு 2 ஹவர்ஸ்ல முடிச்சா ஒரு என்டர்டைன்மெண்ட் முடிஞ்சுதா போயிடுவாங்க. பட் இதை 3 hours 15 minutes போகுது. பட் உங்களுக்கு ஒன்றும் பெருசா லேக் ஆகுதோ இல்ல டிராக் ஆகுதோ அந்த மாதிரி எதுவுமே தெரியல. எவ்ரிதிங் கம்ப்ளீட்லி எங்கேஜா வச்சிருக்காங்க. இல்ல ஆமா, நல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10th மினிட்ல இருந்து ஃபகத் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அவர் வந்துடுறாரு. அவர் ஒரு கூலிக்காரன் மாதிரி அப்படி வந்து அப்புறம் கடைசியில அவர் போலீஸ்ன்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. எல்லாரையும் பிடிக்கிறதுக்காக வராரு. ஸோ அந்த சீன்ல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே விறுவிறுப்பா, ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே விறுவிறுப்பா தான் போயிட்டு இருக்கு. அவர் ஜப்பான், ஆமா, ஃபர்ஸ்ட் சீன் என்ட்ரியே பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருந்து அப்படியே காமிச்சிட்டே வராங்க. அடுத்தது ஃபகத் வராரு. ஃபகத் வரும்போது செம்மர கடத்தெல்லாம் பிடிக்கிறாரு. எல்லா இடமும் அப்படியே விறுவிறுப்பா போயிட்டே இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் ஒரு 1 hour மட்டும் அந்த ஃபேமிலி அது இதுன்னு போயிட்டு வர மாதிரி காமிப்பாங்க. ஸோ அது மட்டும் தான் ஒரு இதுவா இருக்கு. பட் அதுதான் கதை. அதனால அந்த இடத்துல மட்டும் அப்படி போயிட்டு இருக்கு. அது லேக்னு சொல்ல முடியாது. ஸ்ட்ராங்கா இருக்கு, பக்கா ஸ்ட்ராங். ஆனா இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் போனதுக்கு அப்புறம் இந்த நாட்டுல இன்னும் கொள்ளை சம்பவம் கொள்ளை நடந்துகிட்டே தான் இருக்கு. அவன் அன்னைக்கு எவனோ ஒருத்தன் வெளியில இருந்து வந்து கொள்ளை அடிச்சான், நீ போப்பா நாங்களே அடிச்சுக்கிறோன்ற மாதிரி அடிச்சுன்னு இருக்காங்க இல்லையா? இதுல ஒரு டைலாக் வரும். சிஎம் வந்து சொல்லுவார், என் பார்ட்டிக்கு நீ ஃபண்ட் பண்ற அப்படின்னும் போது நீ என்னன்னா பண்ணிக்கப்பா அப்படின்னு. எப்படி என்னன்னா பண்ணிக்கணும் போது யாரு புஷ்பா கிட்ட சொல்லுவாரு. புஷ்பா யாரு? செம்மர கடத்தல் கிங்கு. நீ என்னன்னா பண்ணிக்கணும், எதனா எல்லா வளத்தையும் கொள்ளாச்சின்னு போன்ற மாதிரி தானே ஆகுது. அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க. நான் எனக்கு சிஎம் ஆகணும், நான் மந்திரி ஆகணும், ஸ்டேட் மினிஸ்டர் ஆகணும், சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும், என்னன்னா பண்ணிக்கணும், எனக்கு தேவை பதவி அப்படின்னும் போது இந்த இடத்துல அவன் சாரி கேட்பானா அப்படின்னு பக்கத்து ஒரு வார்த்தை கேட்பாரு. கேட்டவொன்னு என்ன பெரிய வேசி கூட 1 லட்சம் கொடுத்தா கைட்டி காமிச்சிருவான்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். உடனே அந்த மினிஸ்டர் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் கைட்டு ஆப்ட்ராய்டரோட நிற்பாரு. எல்லாத்தையும் அழுத்து போட்டு தாண்டா நாங்களே வந்திருக்கோம் அரசியலுக்கு. அது உண்மைதாங்க. மானம் ரோசம் வெக்கம் எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த சீட்டுக்கோசரம் வராங்க இல்லையா? பணத்துக்காகவும் சீட்டுக்காகவும் அதை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் நிதர்சனம்ன்ற புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படத்தை பார்த்தாது மக்கள் நம்ம தான் திருந்திக்கணும். மக்களா இருக்கிறோம்ல, இந்தியா மக்களா இருக்கோம்ல, கொஞ்சம் திருந்தணும். இப்ப இந்த டப்பிங் படத்துல வந்து தமிழ் டப் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இல்ல எல்லாமே நல்லா இருக்கு. அந்த பத்திரிகை எல்லாம் கூட அவங்க எடுக்கும் போதே எல்லா லாங்குவேஜுக்கும் எடுத்தாங்க போல இருக்கு. தமிழ் பத்திரிகை தான் காமிப்பாங்க கடைசியா. ஏன்னா அந்த ஃபேமிலியில நேம் வரணும்ன்றதான் இவங்களோட எமோஷன் சீன்ஸா இருக்கும். அந்த சீனை கடைசியா அதெல்லாம் கரெக்டா தான் எடுத்திருக்காங்க. மத்தபடி அவங்க ஊர்ல சுத்தி எடுத்திருக்காங்க. அந்த தெலுங்கு பேனர் தெலுங்கு இதெல்லாம் தெரியும், அதெல்லாம் எதுவும் தெரியல உங்களுக்கு. விறுவிறுப்பா இருக்குன்றனே. தமிழ் படம் பாக்குற மாதிரி. ஆமா, தமிழ் படம் பாக்குற மாதிரியே இதுக்குன்னே எடுத்த மாதிரிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கே தவிர தெலுங்கு படத்தை தூக்கிட்டு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணாங்களான்ற மாதிரிலாம் இல்ல.
இல்ல நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். ஃபுல்லா நீங்க ஒரு 3 hours நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் எப்படி? போன பாட்டு ஒன்னு வந்து ப்ரொமோஷனே வந்து ஐட்டம் சாங் வச்சு தான் ப்ரொமோட் ஆமா ஆச்சு. ஆமா. இந்த சாங் எப்படி இருக்கு? அப்படிலாம் இல்ல, அப்படி இல்ல. இது வந்து எப்படின்னா ஃபுல்லா நிறைய ஃபைட் சீன் தான் வருது. ஸோ அந்த ஃபைட் சீனுக்கு அந்த படத்தோட பார்த்தாதான் நல்லா இருக்கும். நீங்க தனியா உட்காந்து எஃப்எம் கேட்குற மாதிரிலாம் இல்ல. நல்லா இருக்கு, பட் தனியா ஒரு சாங் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம பிளேலிஸ்ட் போட்டுப்போம்ல, அந்த மாதிரி இல்ல. மற்றபடி அந்த படத்தோட பார்க்கும்போது சூப்பரா இருக்கு, மியூசிக் பக்காவா இருக்கு. அதனால டோன்ட் கம்பேர் வித் கங்குவா. ஓகேங்களா? இந்திய வரலாற்றுல இல்ல, உலக திரை வரலாற்றுல கங்குவாலாம் எடுக்கக்கூடாத ஒரு ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? அது அப்பயே வந்து அந்த நியூசிலாந்துல வர எம்பி வந்து அவங்க என்ன சவுண்ட்ல கத்துவாங்க, பேப்பரை கீப்பாங்க, என்னவோ ஒரு சவுண்ட்ல கீப்பாங்க. அந்த மாதிரி சூர்யா வந்து என்ன பண்ணிருக்கணும், சிவா கதை எடுத்துன்னு வரும்போது அந்த படமா அப்படின்னு சொல்லி கிழிச்சிருந்தாருன்னா சூர்யாவுக்கு இந்த கெட்ட பேரே வந்திருக்காது கங்குவா படத்துக்கு. ஓகேங்களா? ஆனா வந்து நான் சூர்யாவை பார்த்து ஒண்ணு சொல்றேன், விஜய் பல அவமானங்களை பட்டிருக்காரு, பல டைரக்டர் அவருக்கு சரியா கிடைக்காம ஏகப்பட்ட அவமானம், ஏகப்பட்ட ட்ராலு. ஏன் இன்னும் கொஞ்சமா நஞ்சமா அவரும் தனியா உட்காந்து அழுதுருக்காருலாம் சொல்றாங்க. விஜய் வந்து அவ்வளோ கொஞ்சம் அவமானப்பட்ட ஒரு மனுஷன் நிக்கிறா போல, ஒரு நாள் வாய் திறக்கல. ஆனா இவங்களுக்கு ஒரே ஒரு படம் ஃபிளாப் ஆனதுக்கு ஐயோ அம்மா என்னன்னா கத்தி கூப்பாடு போடுறாங்க. அடாடாடா, கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டாங்க பாஸ். அந்த படம் நல்லா எடுக்கல, ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த படத்தெல்லாம் பார்த்தாது இந்த உப்மா டைரக்டர்ஸ் தயவுசெய்து கத்துக்கோங்கப்பா. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா மனசார நீங்க ஒத்துட்டாலும் இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் வந்து எந்த ஒரு செகண்டுமே என்ன சொல்ற கீழே குனிய கூட டைம் இல்ல, அவ்வளோ எங்கேஜா எடுத்திருக்காங்க. ஆடியன்ஸ அவ்வளோ எங்கேஜா வச்சிருக்கிறதுன்றது மிகப்பெரிய திறமை, மிகப்பெரிய ஸ்கிரீன் பிளே. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. ரிவ்யூ அப்படின்னு சொல்றேன். இப்ப சொல்லுங்க. படம் அதான் இதான் மேட்டர். கேள்வியா? சரி இப்போ கேளுங்க. இப்போ வந்து லாஸ்டா ஒரு படம் வந்து எந்த படம்னு சொல்ல விரும்பல, ஆனா வந்து அந்த படம் நெகட்டிவா போனதுனால தியேட்டர்ல வந்து ரிவ்யூ எடுக்கக்கூடாது, ஆடியன்ஸ் பார்த்துட்டு தியேட்டர்ல வந்து ரிவ்யூ சொல்லக்கூடாது, நாங்களும் யூடியூபர்ஸ் நாங்களும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சரியா? அது ஆக்சுவலா வந்து நானே ஃபீல் பண்ணேன். பேசியே கெடுத்துடுறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஆனா இங்க இன்னொரு விஷயமும் பார்க்கணும். நான் இப்ப ரீசெண்டா பார்த்த பிளாக் படம் ஆகட்டும், இல்ல லப்பர் பந்து ஆகட்டும், அமரன் படமே ஆகட்டும், இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கல. ஓகேங்களா? ஏன்னா லப்பர் பந்து சாதாரணமா டிவில பாத்துக்கலாம் அப்படிதான் நினைச்சேன். அதே மாதிரி அமரன் வந்து தீபாவளி பிஸில விட்டாச்சு, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கூலா தான் அந்த கட்சியில பார்த்தா அமரன் 2 தடவை பார்த்துட்டேன், இன்னும் பத்தல. எனக்கு எப்பயுமே பிக் ஸ்கிரீன்ல பாக்குறது தான் பிடிக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சூப்பரா இருக்கும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கட்சியில 3ஆவது தடவை பார்க்கறதுக்கு இன்னும் எனக்கு டைம் கிடைக்கல, அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இப்போ பிளாக் படம் வந்து அவ்வளோவா ரிலீஸ் ஆனது கூட நிறைய பேருக்கு தெரியாது, பெருசா ப்ரமோஷன் கிடையாது. ஆனா சூப்பரா இருந்தது. ஒரு சவுண்டை வச்சு கங்குவால நாஸ்தி பண்ணாங்க, ஆனா சவுண்டை வச்சு ஒரு பிளாக் படம் எப்படி ஓடுச்சு. முழுக்க என் வாழ்க்கையில பேய் படத்தை நான் பார்த்து பயந்ததா சரித்திரமே கிடையாது. ஆனா பிளாக் படத்துல சீட்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு என்ன சவுண்ட்லயே அவ்வளவு எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க. விட்டா ஹார்ட் பிடிச்சிக்கிற அளவுக்கு சவுண்ட் பயங்கரமா இருந்தது, பயமா இருந்தது. ஸோ அவ்வளவு நல்லா எடுத்திருந்தாங்க. அதனால என்ன சொல்றது, நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. சில பேருக்கு வந்து எந்தெந்த கோணத்துல படத்தை பாக்குறாங்க அப்படிங்கிறது இருக்கு. இதுல வந்து சத்யராஜ் வந்து என்ன சொல்றாரு, மைக்க பிடிச்சவங்களாம் ஹீரோவா அப்படின்னு யாரோ ஒரு சேனல்ல கூட பேசியிருந்தாங்க. நாங்களாம் கூவி தாங்க நீங்க ஹீரோ ஆகுறீங்க. சத்யராஜ் வந்து 90s கிட்ஸ் இருந்த காலகட்டத்திலயும் வந்து சன் டிவில டாப் 10ன்னு ஒரு மூவி ரிவ்யூ வரும். நாங்க கஷ்டப்பட்டு வெயில் மழையில கஷ்டப்பட்டு படம் எடுப்போம், நீ என்னடா டிவில உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ரொம்ப குத்தலா ஏதோ பேசுவார். ஸோ அப்பயே அப்படி பேசினா அதே சத்யராஜ் இன்னைக்கும் அது குறையாம அதே மாதிரிதான் பேசியிருக்காரு. மற்றபடி வந்து இதுல இருந்து என்ன தெரியுது, கங்குவா படத்தினால நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, மக்கள் வந்து கத்துக்கணும். ஹீரோன்னு கொண்டாடுறது, அன்பை செலுத்துறது, போய் செல்ஃபி எடுக்கிறது, போயிட்டு அப்படியே தலைவான்னு போய் நிக்கிறது, இதெல்லாம் பண்றாங்க இல்லையா. மக்களை வெறும் காசுக்காக சீட்டு ரொம்பனா என்னோட படம் ஓடணும், நான் சம்பாதிக்கணும், கோடியில அள்ளணும் தான் நினைக்கிறாங்க. மக்களுக்கு மரியாதை கொடுக்கலங்கிறத இந்த கங்குவா படத்து மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். மைக்க பிடிச்சா ஹீரோவா அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் கிடையாது. அப்ப மக்களை மதிக்கல. அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இல்லைன்னு சொல்றதை ஏன் ஏத்துக்கல? இப்ப நிறைய படங்கள் நான் இந்த வருஷத்துல பார்த்த நிறைய படங்கள் சிலது மொக்கையா தான் இருந்தது. மொக்கையான்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? அப்ப நீங்க படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கறது தப்புன்னு சொல்றீங்க?
ரிவ்யூ கொடுக்கறது தப்பு இல்லைங்க. ஆனா வந்து ஓர வஞ்சனையோட சில பேர் வந்து பண்ணுவாங்க, அது மட்டும் தான் தப்பு. மத்தபடி ஜென்ரலா பார்ப்பாங்க, யார் மேலயும் வஞ்சகம் இருக்காது, யார் மேலயும் வன்மத்தை கொட்ட மாட்டாங்க. ஜென்ரலா இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா. இப்ப இந்த படம் வந்து ஓட போகுது, நல்லா ஓட போகுது புஷ்பா 2. ஆனா என்ன சொல்லுவாங்க, தெலுங்கு ஆதரிச்சிட்டாங்க, தமிழ் ஆதரிக்கல. தெலுங்கு படம் தான் ஆதரிக்கிறாங்க, கன்னட படம் தான் ஆதரிக்கிறாங்க, KFC எல்லாம் ஆதரிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த KFC படத்துல அந்த பாட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அந்த எமோஷன் லவ் சாங் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா இருந்ததுல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல இப்ப இந்த படத்துல விறுவிறுப்பா நீங்களே யார் வேணா போய் பாருங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்து அவ்வளவு எங்கேஜா வச்சிருக்காங்க, யாருமே ஒரு நிமிஷம் கூட நகர முடியாத அளவுக்கு எங்கேஜா வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரிலாம் எடுங்களேன். எடுத்தா ஏன் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? அமரன் நல்லா இருக்குல்ல. அமரன் பொறுத்த வரைக்கும் நான் மைண்ட்ல என்ன செட் பண்ணேன்னா, ஒரு மிலிட்ரி கேம்ப்ல ஏதோ எடுத்திருப்பாங்க, அப்படி சாதாரணமா போவோம், அப்படிதான் நான் நினைச்சேன். கட்சியில இவ்வளவு சூப்பரான ஒரு டைரக்ஷன் அதுல கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா அது வந்து ரொம்ப டஃப் அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது. ஒரு ரியல் லைஃபை வேற எடுக்கணும், எதையும் மாத்தி எடுக்க கூடாது, அதுக்கப்புறம் அங்க பெர்மிஷன் வாங்கணும், எவ்வளவு விஷயம் இருக்கு. தெரியாதவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல. என்ன கேட்டா அமரன் 2 வரலாம், 2, 3ன்னு போயிட்டே இருக்கலாம். அப்பதான் நமக்கு காமன் மேனுக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்றது, காஷ்மீர்ல என்ன நடக்குதுன்றதெல்லாம் தெரிய வரும் இல்லையா. சோ ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அமரன் படம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய உள்ள இருக்கிற தீவிரவாதிகள் எல்லாம் தெரிய வராங்க பாருங்க. பாகிஸ்தான்ல இருக்கவன் படிப்பறிவு இல்லாம காஷ்மீருக்கு விடுதலை வேணும்னு சொல்றான், ரைட்டு. அவனுக்கு தெரியல, அவனுக்கு என்ன சொல்லி தரமோ அதை வச்சு பாகிஸ்தான் சொல்றான், அதை வச்சு அவன் தான் எடுக்கான். ஆனா இங்க இருக்கவனுக்கு அறிவு இருக்குல்ல, எல்லாம் இன்டர்நெட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அறிவு இருந்து அதுக்கப்புறம் வந்து காஷ்மீருக்கு விடுதலை வேணும், நான் வேணா போராட்டம் வரேன்னு சொல்றாங்க. நான் பேர் சொல்லல, யார் யார் சொன்னாங்க நீங்களே ரீல்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கோங்க. அப்ப இவங்க எல்லாம் தீவிரவாதின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? தயவுசெய்து அமரன் 1 வந்துதா, 2 வரணும், அதுலயும் சிவகார்த்தின்னு இல்ல யாரையோ போடுங்க, போட்டு. ஏன்னா மிலிட்ரி சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கணும், இது மூலமா தேசப்பற்று வளரணும். ஏற்கனவே இங்க வந்து மக்கள் வந்து பிரிட்டிஷ்காரன் போனதுக்கு அப்புறம் நிறைய ஞாபக மறதியால அவஸ்தைப்படுறாங்க. ஞாபக மறதிக்கு நான் சொல்ற மாத்திரை ஒண்ணு எழுதிக்கோங்க, தமிழக மக்கள் முக்கியமா. எக்ஸலான்னு ஒரு மாத்திரை இருக்கு, ஃபாரின் மாத்திரை, மெமரி லாஸ் பேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ற மாத்திரை. அதை போட்டு தயவுசெய்து அங்கங்க நடக்கிற எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுன்னு எலெக்ஷன் அன்னைக்கு ஒழுங்கா அறிவோட செயல்பட்டீங்கன்னா இந்த நாடு சிங்கப்பூர் துபாய் மாதிரி முன்னேறும். அதர்வைஸ் இப்படியே குண்டும் குழி சாக்கடை இப்படிதான் இருக்கும். இப்ப எல்லாரும் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. 50 வருஷமா என்ன டிராமா பண்றாங்க? மழை வந்தா அந்த காமராஜர் தான் வேஷ்டி தூக்கின்னு வந்தாருன்னா இப்ப வரைக்குமா வருவாங்க? காமராஜர் வந்த காலம் எப்ப? இப்ப வரைக்கும் அதே மாதிரியே வேஷ்டி மடிச்சு கட்டிக்கிட்டு தண்ணியில எப்படி நடந்து வராங்க. வாட் இஸ் திஸ்? வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? இத கேள்வி கேட்க யாருமே இல்லையா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாங்க வந்து தூசுல, மண்ணுல, சாக்கடையில, கொசுல எவ்வளவு நாள் தான் சாவுறது? இதெல்லாம் யாரு தான் பண்ணுவா? தயவுசெய்து தண்ணியில திருப்பி திருப்பி வேஸ்ட் கட்டின்னு வந்து எங்க உயிரை எடுக்காதீங்க. பார்த்து சீனியே பார்த்து ஐயோ அம்மா புளிச்சு போச்சுங்க. கொஞ்சம் டிராமாவை மாத்தியாவது பண்ணுங்க. 50 வருஷம் ஒரே டிராமா போடுறாங்க, 2 பேரும் மாத்தி மாத்தி முடியல. ப்ளீஸ். ஓவராலா ரிவ்யூ ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க இந்த படமா? 10 out of 9 கொடுக்கலாம். ஒன்லி திங் அந்த ஒரு மார்க் கூட ஏன் குறைக்கிறேன்னா லாஜிக் மேட்டர்னால. லாஜிக்ல ஒரு 2 இடத்துல மட்டும் இடிக்குது. ஸ்ரீலங்கா பார்டர் போறதெல்லாம் காமிச்சிருக்காங்க, அங்க மட்டும் இடிக்குது. அதுக்காக நான் வேணா ஒரு மார்க் குறைப்பேன். மத்தபடி உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா நல்லா இருக்கு. கொடுக்குற டாஸ்க்கு நல்லாவே நீங்க என்ஜாய் பண்ணலாம். பார்க்கலாம். கங்கு அமர்லாம் நீங்க அழுவ வேண்டாம், நல்லா இருக்கு, பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ மேம்.